கடைசியா ஒரு நேரமா தான் அவளை பாத்திர மாட்டோமா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இத்தனை நாளும் தெரியல, கரெக்டா இன்னைக்கு கிளம்ப போறோங்கிறது மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு வருஷம் அவளை பார்க்காம இருக்கணும். எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாலே ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ போட்டோ கூட எனக்கு அனுப்பலவா. வாட்ஸ்அப்லயும் டிபி எதுவுமே வைக்காம வச்சிருக்கா. எப்படி அவ முகத்தை பார்க்காம இருப்பேன்? பேசாம காலேஜ் ஒரு 10 வருஷமாவது படிச்சிருக்கலாம். காலேஜ் போகும்போது டெய்லி அவளை பார்க்கலாங்கிற ஒரு இதுலதான் எந்திரிச்சு காலேஜுக்கே பரப்பிடுவேன். இனி அங்க போய் என்ன ஆகாஷ காணல? எங்க போன? டேய், லைட் ஆன் பண்ணி பார்க்கல. இந்த டைம்க்கு அவன் எழும்பவே மாட்டானே. ரூம்ல எங்கேயுமே இல்லையே. பேக் பண்ணி வச்சதெல்லாம் அப்படி எப்படி இருக்கு? பாஸ்போர்ட் மறக்காம எடுத்து வைக்க சொல்லணும். வெளிய எங்கேயாவது இருப்பானோ? ரொம்ப ஃபீலா இருக்கு. டேய், ஐயோ அம்மா. என்ன மம்மி? என்னடா காலையில இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இன்னும் 6 மணி கூட ஆகல. தினமும் 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்குவேன். இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க? சும்மாதான் மம்மி, தூக்கம் வரல. அதான் சரி அப்படியே வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், அப்படி சன்ரைஸையும் பாத்துடலான்ட்டு உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளே உட்கார்ந்துருக்க? ஆமா, எப்ப எந்திரிச்சிங்க வந்தா? ஒரு 5:15க்கு வந்தேன் மம்மி. அப்படியா? மாணிக்கம் யாரையாவது கூப்பிட்டியா? ஏதாவது காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா? எதுவுமே வேண்டாம் மம்மி. அவங்க எல்லாம் நைட்டு 11 o'clock வரை வேலை பார்த்திருப்பாங்க. அவங்கள போய் காலையில எழுப்பி டிஸ்டர்ப் பண்றதா? 7 o'clock வருவாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, மம்மியாவது ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பசிக்கும்லடா, 6 மணி ஆக போகுது. பரவாயில்ல மம்மி. சரி விடு, நானாவது வந்து உட்கார்ந்துக்கிறேன். ஐயோ, ஒரு ஃபீல் பண்ண கூட முடியல. ஐயோ. என்னடா? ஒண்ணு இல்ல மம்மி. என்ன திங்க் பண்ணிட்டே இருக்க நீ? ஏன் உனக்கு உறக்க வரல? இன்னைக்கு ஃபாரின் போறத நினைச்சு தூங்காம இருந்தியா? நீதான் ஏற்கனவே அங்கெல்லாம் வந்திருக்கல்ல, உனக்கு எப்படி இது பண்ணணும் எல்லாமே தெரியுதுன்னு செய்யும். பிளைட்ல போறதுக்கும் உனக்கு பழக்கம் இருக்கு. எதுக்கு பயப்பட்டுட்டு இருக்க? பயம்லாம் இல்ல. வேற என்ன? ஒண்ணும் இல்ல மம்மி. ரொம்ப வருஷமா அங்கே இருந்துட்டு இந்தியா விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. இனி லண்டன்ல போய் அங்க போய் எப்படி செட் ஆகும் ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கே ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இந்தியா தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியதானே செய்யும். நீங்க அங்க இருக்கும் போதே அதுக்குதான் நான் வராம இங்க படிச்சிட்டு இருந்தேன். டேய், உன்கிட்ட பேசிட்டுனடா முடிவெடுத்தோம். 2 ஹவர்ஸ்ல நம்ம பரப்பிடணும். நீ இப்ப இருந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கா? நல்லா சொல்றே கேளு ஆகாஷ். அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கனாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு உனக்கு இப்பவே கொடுத்திருக்காங்க. நீ ஃப்ரெஷர் இத்தனைக்கும். எப்படியாவது உன்னோட கரியரை பில்ட் பண்ண பாரு. அதுல இருந்து அப்படியே பிசினஸ் மேன எப்படி டெவலப் பண்ணலாம் அத பத்தி யோசி. சரி மம்மி. இந்தியால இருந்தா அதெல்லாம் உனக்கு நடக்காதுடா. அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறாத. ஓகே, இதையே இத்தனை நாள் சொல்வீங்க. அப்புறம் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னைய கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? ஏண்டா, நான் பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அப்படிலாம் இல்ல மம்மி. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணணும். எதையும் பத்தி இப்ப பேசாதுங்க. சரி ஓகேடா, நான் எதுவுமே பேசல. பாஸ்போர்ட் மறக்காம எடுத்து வச்சிரு. வேற எல்லாமே பேக் பண்ணியாச்சுல? உன்னோட லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போறியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா. சரி ஓகே, நீ உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணு. ஒரு 8 o'clock வீட்ல இருந்து கிளம்பணும். அதுக்குள்ள ரெடி ஆயிரு. ஓகே. உன்னை எழுப்பிவிட தாண்டா ஒரு ரூமுக்கு வந்தேன். வேற எதுவும் இல்ல, ஓகேவா? எதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா அப்பா இருக்கும், பாத்துக்கிறோம். சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாம் இது பண்ண வேண்டியதா இருக்கு. சொன்னா எங்க மம்மி இத மாதிரியே பேசுவோவேங்கிட்ட. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு ஆளதான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா எல்லாமே யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்னால சந்தியாவையும் விட முடியாது, எங்க வீட்டுல உள்ளவங்களையும் விட முடியாது. ஃபேமிலியும் தேவை, அவளும் தேவை. ஆனா அவ மாறிடக்கூடாதே. அவன் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தெரியல. அவளை பாக்கணும் போல இருக்கு. இப்ப எப்படியும் அவன் எந்திரிச்சிருக்க மாட்டா. எதுக்கும் ஒரு மெசேஜ் போட்டு வைப்போம், 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்லி. அனுப்பியாச்சு. இப்போ என்ன மெசேஜ் வருது? ஒருவேளை அவனா இருக்குமோ? தூக்கமே இல்ல நைட் ஃபுல்லா. ஐ கரெக்ட்டா அவன்தான். என்ன போட்டுருக்க? காலையில 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புறேனா? என்னதான் இருந்தாலும் போறேன்னு சொன்ன உடனே கஷ்டமா இருக்கு. இனி இவனை பார்க்கவே முடியாதுல்ல. நான் ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? சரி போயிட்டு போறான். ரிப்ளை எல்லாம் எதுவும் பண்ணதுக்கு எனக்கு முடியாது. அந்த அளவுக்கு மனசுல தெம்பு உள்ள போயிட்டு வான்னு சொல்லதுக்கு. இவன் என்ன எந்திரிச்சிட்டாளா? சந்தியா, என்ன மக்கா முழிச்சாச்சா? ஆமாம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சானே பெட்டை விட்டு எந்திரிச்சு வர வேண்டியதுதானே? வெளிய வந்து முத்தம் தூத்து கோலம் போடுவா. இவன் நானா? ஏன் நீ செஞ்சா என்னடி? இன்னொரு 4 நாள் வீட்ல இருப்பா. அது வரை கோலம் போடு மக்களே. நீதான் அழகா போடுவா. எல்லாருக்கும் பிடிக்கும் நீ போடிய கோலம். இப்படி சொல்லி சொல்லி எல்லா வேலையும் வாங்குங்கம்மா. சரி வாரேன். முத்தமான அவளை தூக்க சொல்லுங்கம்மா. அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா? அவ இன்னும் எந்திக்கலடி. அம்மா குளிக்க போறேன். அதுக்கு தான் ஆளை எடுக்கிறது கண்டி இந்த ரூமுக்கு வந்து நீ முழிச்சு கிடக்கா.
உடனே பாத்துட்டால, ஆனா எந்த ரிப்ளையும் பண்ணல. சரி வெயிட் பண்ணுவோம். தம்பி சந்திரனே, என்ன இந்த நேரத்துல? என்னங்க தம்பி? அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இப்பமா உங்களை எழுப்பி எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமா தம்பி, ஐயாவுக்காக காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு கொடுத்தேன். அதான் இப்ப ரூமுக்கு போகும்போது அம்மா தான் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. அவங்கள வந்துலாம் இனி எழுப்பல. டெய்லி காலையில 5:45 மேல எந்திரிச்சிருவேன். ஐயாக்கு காஃபி வேணும்ல. அப்படியா? டாடி காலையில காஃபியா குடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி கிரீன் டீயே போட்டு கொடுங்கனே. அவங்க குடிக்கணும்ல தம்பியோ? அவங்க கேட்கறதுதான் நான் கொண்டு வர முடியும். நீங்க தான் உரிமையா சொல்லலாம். நீங்க உங்க அப்பாட்ட சொல்லுங்க தம்பியோ. சரி ஓகே ஓகே, நான் சொல்லிக்கிட்டேனே. சரி இதுல வச்சிருட்டா? சரி. அப்புறம் தம்பி என்னனே? இல்ல தம்பி, ஐயாவுக்கு அடுத்தபடியா எனக்கு இந்த வீட்டுல ரொம்ப பிடிச்சது உங்களை மட்டும்தான். நீங்க தான் எல்லா விதத்திலும் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. என் ஃபேமிலிக்கு எல்லாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. என்னனே திடீர்னு? ஏன் என்னாச்சு? ஒண்ணுல தம்பி, இன்னைக்கு நீங்க ஃபாரின் போறத நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது, ஆனா ஒரு பக்கம் உங்களை இனி பார்க்க முடியாதுன்னு கவலையா இருக்கு. ஐயா அண்ணே, நம்ம அடிக்கடி போன்ல பேசலாம். என்னெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்காதுங்க. நான் எப்பவும் போல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவும் உங்க கூட இருக்கேன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்களாம் இப்படி மிஸ் பண்றேன்னு சொல்லவே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்களேன்னு சொல்லி. ரொம்ப நன்றி தம்பி. ஆமா உன்னை கேட்கணும். நீங்க ஏன் தம்பி ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கீங்க? நேத்துல இருந்தே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கேட்கணும்னு தோணும், ஆனாலும் உங்க பெர்சனல் விஷயத்துல நம்ம தலையிட கூடாதுல. நான் இந்த வீட்டு வேலைக்காரன். ஆனா உங்ககிட்ட கேட்க உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஐயோ அண்ணே, நீங்க இதுல உட்காருங்க ஃபர்ஸ்ட். ஐயோ உட்கார்ல வேண்டாம் தம்பி, நான் நின்னுக்கிட்டேன். என்ன உட்காருங்க சொன்னேன். வேண்டாம், மேடம் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க தம்பி. வேண்டாம் வேண்டாம், நான் நிக்கேன், நீங்க சொல்லுங்க. என்ன நான் தானே சொல்லேன், நானும் இந்த வீட்டுல உள்ளவன் தான். உட்காருங்க. சரி, நல்லா உட்கார்ந்துக்கோங்கண்ணே. உட்கார்ந்துட்டேன் தம்பி. என்ன உங்ககிட்ட மறைக்க என்ன இருக்கு? நம்ம அப்படியே பழகணும். எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா தம்பி. அவளை விட்டுட்டு போறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவளை பார்த்தே கொஞ்ச நாள் ஆச்சா, பேசவும் முடியல. கடைசியா நாங்க சேர்ந்து போனதை பார்த்தா அவங்க வீட்டுல மாட்டிக்கிட்டா. அதனால போன்லயும் பேச மாட்டேக்கா. அவ போட்டோ எதுவுமே இல்ல, போனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அவளை பார்க்காம எப்படி 1 இயரா இருக்க போறேன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கு. பாக்கணும் போல இருக்குனே. பாக்கணும் போல இருந்துச்சுன்னா போய் பாத்துருங்க தம்பி. எப்படினே? எப்படி போக சொல்றீங்க? அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுனே. நாங்க போனதை பார்த்தா அவ்வளவுதான். சும்மா பைக்ல போற மாதிரி போவாங்க தம்பி. பாப்பாயும் வெளியே வந்து நிக்க சொல்லுங்க, பாத்துடலாம்ல. பாக்கவே முடியலன்னு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு ஒருக்கா போய் பாத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சுதான் பார்க்க முடியும் நீங்களே ஃபீல் பண்ணுதிய. அதனாலதான் சொன்னேன். நான் சொல்லியது பிடிக்கலன்னா விட்டுருங்க. நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா அவட்ட சொன்னா கண்டிப்பா வந்து நிக்க மாட்டா. சும்மா போய் பாக்க எதாச்சும் ஏதாவது அவளை பார்த்தாலும் பரவாயில்ல. போவாம இருந்தா மாதிரி அது கில்ட்டி ஃபீலிங்காவே இருக்கும். சரி பாத்துக்கிடுங்க தம்பி, இதை குடிச்சிருங்க. சரிண்ணே. சரி நான் போய் வேலையை பாக்கேன். ஓகே. சந்திரன் சொன்னது போல போய் பாத்துட்டு வந்துருமா? மெசேஜ பாத்துருக்கா, எப்படின்னு முடிச்சுதான் இருப்பா. எதுக்கும் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போகுமா? அதை பார்த்தாவது வெளியே வந்து நிப்பாளா. பார்க்காம வரதுக்கு மெசேஜ் போட்டுட்டு பாத்துடலாம். கரெக்டா 2 hours இருக்கு வீட்டுல இருந்து கிளம்ப. அதுக்குள்ள போயிட்டு வந்துடணும். மம்மிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா விட மாட்டாங்க எங்கனாலுமே. யார்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், போயிட்டு வந்துடலாம். பைக் எப்படி வெளியே வந்துச்சு? ஐயோ அதான் நேரத்தே கேட்டவல்ல. ஜிம்முக்கு போன மார்னிங் உன்னோட பைக் எடுத்துட்டு போறேன்னு சொன்னவ. நான் இது தெரியாம பின்னாடி கிடந்து தேடிட்டு இருக்கேன் பார்க்கிங்ல. இவ ஏன் இப்படி தூத்துட்டடக்கா? ராணி மோள இது யாரு? சொல்லுங்க பாட்டி. வீடு தூக்க தெரியுமா மக்கா உனக்கு? ராணி அதெல்லாம் சொல்லி கொடுக்காமயே வளர்த்து வச்சிருக்கா. ஏன் தரைக்கே வலிக்காத போலயே நீ கூட்டியது? கொஞ்ச நாளா குனிஞ்சு இருத்தி தூரு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தூக்கே தெரிய மாட்டேங்க, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்ன பிள்ளைகளா இவளுக்கு? ஒரு பிள்ளையன மட்டும் ஊர் உலகத்துல இருந்து எல்லாரும் சாடி வந்துருவாவ குறை சொல்லி இருக்கு. நல்லா தானே தூத்து போட்டுருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்யணுமோ தெரியல. இதுக்கு எங்க அம்மா வந்து தூருங்கன்னு சொன்னேன். ஆளாளுக்கு வந்து குறை சொல்லிட்டு போறாவ. எங்க அம்மா சொன்னா கூட பரவாயில்ல, வேற எல்லாரும் என்னத்துக்கு என்னையும் சொல்லணும்? இந்த ஊரே இப்படிதான் பார்க்குது. போய் குவாலப்படி எடுத்துட்டு வந்து குவாலத்தையாவது போடுவோம். காலையில எந்திக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான வேலை ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இருக்கிறதுக்கே என்ன கஷ்டமா இருக்கு. எம்மா சூடா ஒரு காஃபி. இவன் இப்படி பாக்கா? ஏன்டி சூடா கொதிக்க தண்ணி இருக்கு விட்டு தூக்கி ஊத்தடா முஞ்சல. நாங்க வெளிய கிடந்து முத்தம் தூத்து கோலம் பண்ணிட்டு இருக்கேன். எந்திச்சு வந்து சூடா காப்பியாம்ல. இன்னும் எனக்கு ஒண்ணும் தெரியல. அவள வேலை
வேலை சொன்னதுக்கு கோவப்பட்டு போறது பாரு. நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நேரம் கூட படுத்திருந்தா அம்மையே கோலம் போட்டிருப்பாவ. மேடம் அப்படியே எந்திரிச்சு பல சில வேலைகள் பார்க்க மாதிரிதான். இப்ப நீ என்ன சொன்ன? கொஞ்ச நேரம் உறங்கி இருக்க வேண்டியதுனே. அம்மையே கோலம் போட்டிருப்பாவல்ல, என்னத்துக்கு முழிச்சா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது, சரியா? சரியான லூசு. காலையில ஏன் மூட ஸ்பாயில் பண்ணதுக்காண்டி வந்திருக்கா. யாருக்கு மேல உள்ள கோவத்தையும் ஏன்ட்ட காமிச்சுக்கிட்டு. இந்த அம்மா எங்க போனவ? சிம்பிளா போட்டு முடிச்சிருவோம். என் செல்லக்குட்டி நான் வருவேன்னு சொல்லி வெளியிருந்து கோலம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கல. ஓய், ஆகாஷோட சத்தம் மாதிரி இருக்கு. நான் பாக்குறது கனவா நனவா? இன்னைக்கு தான போறேன்னு சொன்னா ஃபாரினுக்கு. என்ன நிஜமாவே நீதானா? நான் தான் லூசு. ஏன் இப்ப இங்க வந்திருக்க? உனக்கு கிளம்பணும்ல? கிளம்பணும் தான். நீ எப்படி ஏர்போர்ட்லாம் வந்துக்கிட மாட்டா, அதான் நான் வந்து உன்னைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். எவ்வளவு தைரியம் உனக்கு, வீடு வரை வந்துட்டா? ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம்? உங்க வீட்டுக்கிட்ட வந்து நிக்க அழகா என்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த டைம்ல யாரும் வெளிய வர மாட்டாவ. எங்க அம்மா குளிக்க போயிட்டாவ. என் தங்கச்சிக்கு சோப்பால படுத்து கிடப்பா. மாதிரி பக்கத்து வீட்டுல எல்லாம் வரமாட்டாங்களா? வசந்தியத்துல 7 மணிக்கு தான் எந்திரிக்கே செய்வாவ. இந்த பக்கம் உமாத்த வீடு, அவி வீடு வாசல் பின்னாடி தானே இருக்கு. அதனால இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓ சரி சரி. உன்னை பார்த்தது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு. மிஸ் யூ சோ மச். நானும் தான். என்ன மேடம் பேச மாட்டேன்னு சொல்லி தங்கச்சி எல்லாம் வச்சு பேச வச்சியே? ஆமாடே, எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்குவா? எனக்கு மட்டும் பிடிச்சு என்ன ஆக போகுது? எல்லாருக்கும் ஓகே ஆகணும்ல? எல்லாமே நல்லபடியா நடக்கும் சந்தியா. வேலைக்கு பத்திரமா போயிட்டு வானே. சென்னைக்கு போயிட்டு எனக்கு சொல்லு. சொன்னா மட்டும் வந்து பார்க்க வந்துருவியோ? நீ லண்டன் போறா, நான் சொல்லி என்ன பண்ணது? அங்க இருந்தாலும் எப்பவும் உன்னையே தான் தேடிட்டு இருப்பேன். இங்க இருந்து நான் மட்டும் தான் ஃபாரின் போறேன். என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் தெரியுமா. எனக்கும் கஷ்டமா இருக்கு. காலையில மெசேஜ் பண்ணிருந்தேன், பாத்துட்டு ரிப்ளை எதுவுமே பண்ணல. பாத்துட்டு என்ன பண்ண சொல்ல? அழுகுதான் வருது எனக்கு. எதுவுமே எனக்கு பேச முடியல. அதான் எந்த ரிப்ளையும் பண்ணல. ஆமா, இப்ப நான் மெசேஜ் பண்ணிட்டு தானே வந்தேன். நீ பாத்தியா? கரெக்டா வந்து வெளியே வந்து உட்கார்ந்துருக்கா. இல்லையே, பாக்கல. எங்க அம்மா தான் வெளியே முத்தம் தூத்தி கோலம் போட சொன்னாவ. அதான் வந்தேன். தூக்கமே இல்ல தெரியுமா நைட் எல்லாம். எனக்கும் தான். நீ ஃபீல் பண்ணாத லூசு. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. விட்டா நானே அழுதுருவேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத. அம்மா கிளம்பணும்ல, எப்படி இந்த டைம்ல வந்தா? பாக்கணும் போல தோணிட்டே இருந்துச்சா. எங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய அண்ணாதான் பாக்கணும் இருந்தா போய் பாத்துருங்க தம்பி, நீ 1 இயர் ஆகும்ல, அதுக்கப்புறம் அதே நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி வந்து பாத்துடலான்னு வந்தே மத்துக்க. ஓ ஓகே ஓகே, பாத்து போயிட்டு வா. 8 மணிக்கு திருவனந்தபுரம் போணுமோ? ஆமா. சரி, நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை போறேன். பாரு, 2 பேரும் ஒவ்வொரு பக்கமா போறோம். ஆமா. சரி ஓகே. சரி, ரொம்ப நேரம்ல நின்னு பேசாண்டாம், யாராவது பாத்துருவாங்க. சரி நான் கிளம்புறேன். மெசேஜாவது அடிக்கடி பண்ணு லூசு. கண்டிப்பா டைம் இருக்கும்போது பண்ணேனே. ஓகே. என்ன? கைய கொடு. ஹாப்பி ஜர்னி. மிஸ் யூ சோ மச் சந்தியா. மிஸ் யூ டு. பை. பாய். இந்த கையை விடாம பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. யாராவது பாத்துற போறாங்கடா, வேணாண்டா. ஓகே சந்தியா பாய். இன்னமும் நாங்க நின்னு பேசினா யாராவது பார்த்தா அவங்க அம்மா பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. பை பை. பாய் பாய் தான் சொல்றேனே தவிர எனக்கு போவே விருப்பம் இல்ல தெரியுமா. எனக்கும் இங்கே உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன் போலதான் இருக்கு. என்ன பண்ண? சரி எப்படியாவது ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வீட்டுல பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் சரியா? அதுவரை எனக்கு வெயிட் பண்ணுவியா? கண்டிப்பா. சரிம்மா.